கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத வசனம் சங்கீதம் 103 அதிகாரம் 1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த வார்த்தை பொதுவாக எல்லா சர்ச்சிலையுமே ப்ரேயர் முடியும் போது சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக எல்லா சர்ச்சிலையுமே ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸ் தான் ப்ரேயர் நடக்கும். அப்போ இந்த வாரம் கர்த்தர் செய்த நன்மைகளை அடுத்த வாரம் வரைக்கும் மறக்கக்கூடாது. அதனால தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு நம்ம ஆத்மாவுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் அந்த ஒவ்வொரு வார்த்தையும். ஆனால் இந்த வார்த்தையை நான் என்னுடைய லைஃப்பில் நான் எப்படி அதை நான் யூஸ் பண்ணுவேன்னா, நம்ம வருஷம் ரெசல்யூஷன் எடுப்போம், தீர்மானம் எடுப்போம். நான் இந்த வருஷத்துலேருந்து இதெல்லாம் நான் விட போகிறேன், கர்த்தருக்கு பிரியமாக வாழ போகிறேன், கர்த்தர் இன்றைக்கி நான் கேட்ட வார்த்தைகளின்படி நடக்க போகிறேன், அப்படியெல்லாம் நம்ம நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் அதை சில நிமிடங்களில் கூட மறந்துடுவோம், சில நாட்களில் மறந்துடுவோம், சில மாதங்களில் மறந்துடுவோம், அதை விட்டு போயிடுவோம். அந்த மாதிரி விடும்போது அந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போது அந்த ரெசல்யூஷன்லேருந்து மாறும்போது நான் இந்த வசனத்தை தான் எனக்குள்ளே சொல்லிப்பேன். ஏன்னா இந்த வசனத்தை சொல்லும்போது ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா அந்த ரெசல்யூஷனை நம்ம ஏன் அதை இடையில ட்ரா பண்ணுறோன்னா, அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் வரும்போது நமக்கே ஒரு விரக்தி வரும், ஒரு மனசு வெக்ஸ் ஆகி இதெல்லாம் எப்படி நம்ம கண்டினியூஸாக செய்ய முடியுமா, கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியுமா அப்படின்னுட்டு சில நமக்கு ட்ராபேக் வரும்போது அந்த நேரத்தில் நமக்கு நாமளே உற்சாகப்படுத்தி கொள்ளுது. இது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் மாதிரி இந்த வார்த்தைகள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு இந்த வார்த்தையை நான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன இடத்துல ஒரு நெகட்டிவ் மைண்டு வந்துச்சோ, எந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் தாட்டு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வார்த்தைகள், இதெல்லாம் எப்படி நடக்கும், சான்ஸே இல்லையே அப்படின்னு சூழ்நிலையை பார்த்து சொல்கிறோமோ, அந்தந்த இடத்துல இந்த வார்த்தை என்னை தேற்றுறதை நான் அநேக தரம் பார்த்துருக்குறேன். இதை நான் சொல்லும்போது அதுக்கப்புறமா அந்த நெகட்டிவ் மைண்டு போய் இல்லை கர்த்தர் இதை செய்து முடிக்க பலன் தருவாங்க அப்படின்னு ஒரு உற்சாகம் எனக்குள்ளே வர்றதை நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் நான் இந்த வார்த்தையை நான் என்னுடைய லைஃப்பில் நான் உறுதிப்படுத்துவேன்.